Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அந்த பேப்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்கிறனால சும்மா பேசிக்ஸ் தான், எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், சும்மா என்ன டெஃபினேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். அப்புறமா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டீட்டெயில்டாக வேறு கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு அதான் MBA செகண்ட் செமஸ்டரில் வரும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். பட் மற்ற எல்லா பேப்பர்ஸுமே நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். பிளேலிஸ்ட் லிங்க் எல்லாமே நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். Strategic management is the process of planning, executing and evaluating an organization's long-term goals and competitive position. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னாலே அது எப்பயுமே வந்து லாங் டேர்மாக தான் இருக்கும், அது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இந்த ப்ராசஸில் என்னென்ன வருது அப்படின்னா பிளானிங், எக்ஸிக்யூட்டிங் அண்ட் எவாலுவேட்டிங். ஸோ இதை வந்து எல்லாமே இந்த ஆர்கனைசேஷன் பொறுத்து லாங் டேர்ம் கோல்ஸை வந்து நம்ம பிளான் பண்ணணும், அதோட அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அண்ட் தென் அது எல்லாமே ஒர்க் ஆகுதா கரெக்டாக அப்படின்றது எவாலுவேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இட் இன்வால்வ்ஸ் மேக்கிங் டெசிஷன்ஸ் தட் கைட் த ஆர்கனைசேஷன் டுவர்ட்ஸ் அச்சீவிங் சஸ்டைனபிள் சக்ஸஸ். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்காக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணாதான் நம்மளோட கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும், நம்ம வந்து சஸ்டைனபிளாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இன்க்ளூட்ஸ் அனலைசிங் த எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங் இன்டர்னல் கேப்பபிலிட்டிஸ், செட்டிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், formulating strategies, implementing them and continuously monitoring progress. ஸோ இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிடும். என்னென்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும். அண்ட் தென் எக்ஸ்டர்னல் மட்டும் பார்த்தாது, இன்டர்னலி நம்ம வந்து எதுலலாம் வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது, நமக்கு என்ன வீக்னஸ் இருக்குது, இதெல்லாமே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆப்ஜெக்டிவ்ஸ் செட் பண்ணணும். அண்ட் தென் ஃபார்முலேட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அதுக்கு செட் பண்ணணும், லைக் பிளானிங் எல்லாமே பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட்னா அது எல்லாமே ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தென் கண்டினியூஸ்லி மானிட்டரிங், பத்தாததுக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகுதா கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்துட்டு நம்ம பிளான் பண்ணி வச்சதோட இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது கரெக்டாக போகுதா அப்படின்றத மானிட்டர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். இதை பற்றியெல்லாம் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்றதை ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ strategy is a long-term plan designed to achieve a specific goal by efficiently utilizing available resource and considering external factors. It provides direction and helps an organization or individual gain a competitive advantage. ஸோ சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜினா வந்து அது ஒரு லாங் டேர்ம் பிளான் தான். எதுக்காக? ஸ்பெசிஃபைட் கோலை வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ணணும், நல்ல பிளான் பண்ணி அதை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது வந்துட்டு எதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாக இருக்கட்டும், இன்டர்னல் ஃபேக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதோடு வந்து நம்ம அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணணும், இருக்கிற ரிசோர்ஸஸை வந்துட்டு நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ண முடியும். நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்ட ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் இப்போவே நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு செலவு பண்ணுறோம், இப்போவே நம்ம ரொம்ப தாராளமாக இதை பண்ணிட்டோம் அப்படின்னா லைக் லாங் டேர்முக்கு அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பிளான்னா மொத்தமாக அந்த ஒரு அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஹெல்ப்ஸ் அன் ஆர்கனைசேஷன் ஆர் இண்டிவிஜுவல். இது வந்து பிகாஸ் இப்படிலாம் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிடைக்கும். எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இன் பிஸ்னஸில் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஆப்பிள் எடுத்துக்கோங்க. கோல் வந்துட்டு டு பி அ லீடர் இன் த டெக்னாலஜி அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து இதை நினச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எங்களோட கோலாக வச்சுருக்காங்க. ஓகேவா? அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன பண்ணுறாங்க? ஆப்பிள் ஃபோக்கஸஸ் ஆன் இனோவேஷன், ப்ரீமியம் டிசைன் அண்ட் ஸ்ட்ராங் எக்கோசிஸ்டம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். என்னென்ன ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே இப்போ ஆப்பிள் தான் வேணும் எங்களுக்கு, எல்லாமே ஃபோன்லேருந்து சரி எல்லாமே ஐபேடாக இருக்கட்டும், மேக் புக்காக இருக்கட்டும், பிகாஸ் நமக்கு வந்து அது தெரிஞ்சிருச்சு. பிகாஸ் அவங்க தான் அந்த ட்ரெண்ட் செட் பண்ணுறாங்க, அதுதான் வந்து நமக்கு பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க, லைக் ஐஃபோன், மேக், ஐபேட், ஆப்பிள் வாட்ச் எக்ஸெட்ரா. They also emphasize brand loyalty and seamless integration across devices to retain customers. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணுறாங்க. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து அவங்க திங்க் பண்ணி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரிசல்ட் எப்படி இருக்குது? Apple maintains a competitive advantage by continuously improving its technology and delivering an superior user experience.
ஸோ இப்படியெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க வந்து இன்னும் அந்த ட்ரெண்ட் செட்டிங்கில் டாப்பில் இருக்காங்க. கரெக்டாக? ஸோ வந்து இப்போது நம்ம இப்போ தானே ஒரு லான்ச் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு லான்ச் பண்ணிக்கலாமே, இல்லை 2 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஓகே இதை விட நல்ல பிராண்டாக போவோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க வந்து லைக் இன்னும் வந்து அவங்க ப்ராக்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லபடியாக இருக்குது. ஸோ இதுவே வந்துட்டு நம்ம பர்சனல் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். ஸோ இமேஜின் யூ வாண்ட் டு கெட் அ ப்ரமோஷன் அட் ஒர்க் வித்தின் 2 years. ஓகேவா? ஸோ கோல் என்னவா இருக்கும்? அப்போ நீங்கள் ப்ரமோஷன் வாங்கணுன்னா ஏர்ன் அ ப்ரமோஷன் டு அ மேனேஜரல் பொசிஷன். இதுதான் வந்து நம்ம கோலாக வச்சுருக்கோம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன? இம்ப்ரூவ் டெக்னிக்கல் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் த்ரூ ஆன்லைன் கோர்சஸ், டேக் ஆன் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டு ஷோகேஸ் கேப்பபிலிட்டிஸ், build strong relationship with colleagues and management, deliver high quality work consistently. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறது தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஒன்று அச்சீவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துக்கலாம், நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், நம்மளோட தெரிஞ்சவங்க நம்மளோட ஆஃபீஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். ரிலேஷன்ஷிப்லாம் ஜஸ்ட் கலீக்ஸ் எப்படி பேசுறது, நல்ல நெட்ஒர்க்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கும் நல்லா பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கும். அவுட்கம் அதுக்கு என்ன இருக்கும்? இன்க்ரீஸ்டு சான்ஸ் ஆஃப் கெட்டிங் நோட்டிஸ்ட் அண்ட் ப்ரமோட்டட். ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் இது ரிசல்ட் அவுட்கம் இப்படி நடக்கும் அப்படின்றது தான். ஸோ இதை தான் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ட்ராட்டஜினா என்ன, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இன்னும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் எப்பவும் சொல்கிற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ கேட்டிருக்கவங்க கூட ஐ திங்க் துர்கா, அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ மற்றவங்களும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.